பார்ப்போம். நம்முடைய வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்துல அன்பான பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம். வானத்தின் மகிமையை துறந்து சர்வ வல்லவராய் எங்கள் மத்தியிலே இந்த காலவெளியிலே நீர் அசைவாடி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நீர் ஒரு பெரிய பலத்தை, ஆண்டவரே ஒரு தெய்வீக வல்லமையை கட்டளையிட்டு இந்த வார்த்தைக்குள்ளா இருக்கிறதான மன்னாவை கொடுத்து ஜனங்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ சொன்ன வார்த்தை சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன். அப்பிரயோஜனமான பாத்திரம், பிரயோஜனமான காரியங்களை ஜனங்களுக்கு சொல்ல அடியானுடைய வாயை ஆண்டவரே நீர் பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மோசேக்கு வாயாய் ஆரோன் இருந்தது போல பரலோக தேவனுக்கு ஒரு கருவியாய் கர்த்தர் அடியானை நிறுத்தினதற்காய் நன்றி. இந்த இடத்திலே போராடுகிற இந்த செய்திக்கு விரோதமாக எழுப்புகிற வல்லமைகள் எல்லாம் நாங்கள் சிறைபிடிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். சிறுவர் முதல் பெரியோர் வரையிலும் ஒரு தெய்வீக பிரசன்ன இடத்தை நிரப்பட்டோம். இருதயங்கள் திறக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். செவிகள் திறக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். கண்கள் திறக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆணிவாய்ந்த கரம் ஒவ்வொருவரின் மேலும் இறங்கி வருவதாக. பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அளவில்லாமல் ஜனங்களை நிரப்பி மூடிக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்ய எல்லா துதியான மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கலங்காதே மனமே, இயேசு மாற்றுவார் என்ற தலைப்புல கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. Let not your heart be troubled. You believe in God, believe also in me. நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் என்ன செய்யுங்கள், விசுவாசமாயிருங்கள். ஆண்டவர் இந்த காலவேளையிலே உங்களோடு இந்த பகல் காலத்துல ஒரு வார்த்தையை சொல்லும்படியாய் எனக்குள்ளே கர்த்தர் இந்த வார்த்தையை போட்டதுனால உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், புதன்கிழமை காலவேளையில நான் தேவ சமூகத்துல சில மணி நேரங்கள் நான் காத்திருக்கிற வேளையில பிரசங்களை நான் ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை நான் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய உள்ளத்தில் ஒரு வார்த்தையை தூக்கி போட்டது போல, என்னுடைய இருதயத்தில் ஒரு வார்த்தையை தூக்கி போட்டது போல ஒரு வார்த்தை என்னிடத்திலே புறப்பட்டு வந்தது. ஆண்டவர் தெளிவாய் என்னுடைய இருதயத்தில் அந்த வார்த்தை இன்ஸ்பிரேஷன் பண்ணினாரு. ஆண்டவர் சொன்னார், உன் ஜனத்தை பார்த்து இந்த ஞாயிற்றுக்கிழமை நீ சொல்ல வேண்டிய வார்த்தை என்னுடைய வார்த்தை, உன் ஜனங்களை சந்திக்கிற வார்த்தை என்ன வார்த்தை என்று சொன்னால், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதை நினைத்து இந்த காலை வேளையிலே கலங்கி, இந்த வாரம் முழுவதும் எதை நினைத்து நீங்கள் கலங்கி வந்திருக்கிறீங்களோ, உங்களை பார்த்து, உங்கள் இருதயத்தை பார்த்து, உங்களுடைய முகத்தை பார்த்து தீர்க்கதரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் என்ன செய்ய வேண்டாம், கலங்க வேண்டாம் என்று ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் தம்முடைய 12 சீசர்களை தம்மோடு கூட இருந்து அவர் பயிற்றுவித்தார். ஆண்டவர் சிலுவை மரணத்திற்கு போவதற்கு முன்பதாய் அவருடைய சீசர்கள் கலங்கி போயிருந்தார்கள். நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எப்படி வாழ போகிறோம், 3.5 வருஷம் மோடு கூட இருந்தோமே, இனி என்ன நடக்க போகிறது, நீர் சிலுவையிலே மரித்து ஜனங்களுக்காய் நான் குற்ற நிவாரண பலிகளை நான் செலுத்த வேண்டியிருக்கிறது, பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டியிருக்கிறது என்று சொல்லுகிறீரே, எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது, எங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்க போகிறது, எங்களுடைய எதிர்காலங்கள் எப்படி இருக்க போகிறது, நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று அந்த 12 சீசர்களும் கலங்கி நிற்கிற வேளையிலே கர்த்தர் சொன்னார், உங்கள் இருதயம் என்ன செய்ய வேண்டாம், கலங்க வேண்டாம். நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து நம் கலங்கின இருதயத்தை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். சமாதானத்தினால் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். சந்தோஷத்தினால் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளையே,
எனக்கு அன்பு சகோதரனே, எனக்கு அன்பு தாயாரே, எனக்கு அன்பு தகப்பனாரே, என் வாலிப தம்பி தங்கச்சி, எதை குறித்து நீ கலங்க தேவையில்லை. அப்பா தகப்பன் இயேசு ராஜா நம்மோடு கூட இருக்கிறபடினால் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்முடைய கலக்கங்களை மாற்றி சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயத்தை நிரப்ப ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கலங்கின மனமே இயேசு என்ன செய்வார்? மாற்றுவார். ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் அதிலே 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை நீங்கள் வாசித்து பார்க்கிறீர்களானால் அதில் சொல்லுகிறார் ஆண்டவர், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னாரு? உங்கள் இருதயம் ஏன் கலங்க வேணாம், உங்களுடைய இருதயம் ஏன் பயப்பட வேணாம், எதுவும் நடக்கலாம், எப்படியும் சம்பவிக்கலாம், ஏன் உங்க இருதயம் கலங்க வேணாம், பயப்பட வேணாம் சொல்லுகிறார். ஆண்டவர் சொன்னார், மை பீஸ், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு என்ன செய்கிறேன்? கொடுக்கிறேன். தேவ சமாதானத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் கலங்க தேவையில்லை. தேவ சமாதானம் உங்க இருதயத்தை ஆதரவு செய்யபடி தேவனிடத்துல கேட்பீங்கன்னா எவ்வளவு பெரிய கலக்கமும் மாற்ற ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். அதனால இயேசு சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதா என்று மட்டும் ஆண்டவர் சொல்லல, உங்கள் இருதயம் கலங்காமல் பயப்படாமல் இருப்பதற்கு என் சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன்ப்பா. நான் கொடுக்கிற சமாதானம் சாதாரணமானதல்ல, அந்த சமாதானத்துக்கான விளைக்கரையை சிந்திருக்கிறேன். அந்த சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று இயேசு சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் அதிலே 16ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனத்திலே பார்ப்பீங்கன்னா, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கடைசி பாருங்க, உங்கள் துக்கம் என்ன செய்யும்? சந்தோஷமாய் மாறும். ஒரு சம்பவத்தை சொல்றார் பாருங்க. ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறார். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அவர் உபத்திரவத்தை என்ன செய்ய மாட்டாரா? நினைக்க மாட்டார். அப்படி உங்கள் இருதயத்தை நான் சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவன் தருகிற சமாதானமும் தேவன் தருகிற சந்தோஷமும் விலை மதிக்க முடியாதது. இந்த உலகத்தில் அது கிடைக்காதது. எதுவும் அதனால் பெற்றுக்கொள்ள முடியாதது. இயேசு இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே கலங்காதே, நான் உனக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வல்லவராய் இருக்கிறேன். ஏன் சிலருடைய வாழ்க்கையில கலக்கம்னு நீங்க நினைச்சு பார்த்தோம்னா, ஏன் சிலர் கலங்குறாங்க நினைச்சா, கலங்குறவங்களை நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவங்க தேவனிடத்துல விசுவாசம் இல்லாதவங்களா இருப்பாங்க, கர்த்தரை நம்பாதவங்களா இருப்பாங்க. நம்புறேன் பிரதர், ஆனாலும் பிரதர், ஆனாலும் அப்படி சொல்றவங்கள நான் பார்த்திருக்கிறேன். சொல்றவங்கள பார்த்திருக்கிறேன். தேவனிடத்துல விசுவாசமா இருக்கிறவங்க எதை குறித்து கவலைப்பட மாட்டாங்க, கலங்க மாட்டாங்க. கர்த்தர் அவங்களோடு கூட இருப்பார். இஸ்ரவேலர் கலங்கின பொழுது கர்த்தர் சொன்னார், நீ பயப்படாதே, ஆபிரகாமுடைய சந்ததியா, என் சிநேகிதனுடைய சந்ததி, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் என்ன செய்வேன்? பயப்படாதே, திகையாதே, கலங்காதே என்று சொல்லுகிற இயேசு இந்த மண்டலத்தில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த மண்டலத்தில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனிடத்தில் விசுவாசமாக இருந்து பழகுங்கள். சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 5ஆவது வசனத்தை வாசித்து பாருங்கள். பக்தன் சொல்லுகிறான், நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். எப்படி சொல்ல முடியுமா? நீங்க ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்ல முடியுமா? அப்படி சொல்லுகிறீர்களானால் உங்கள் கலக்கங்கள் நிச்சயமாய் மாறும். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், நாம் ஆராதிக்கிற இயேசு இன்றைக்கும் ஜீவன் உள்ளவர். ஆகையால் அவர் மேல் விசுவாசத்தை நம்பிக்கை நாம் என்ன செய்ய வேண்டும்? வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நாம் ஆராதிக்கிற இயேசு மரித்து மண்ணோடு மண்ணாய் போன தெய்வம் அல்ல, அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தெய்வம். இன்றைக்கு ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். அவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் விசுவாசியுடைய வாழ்க்கையில கலக்கம், எப்படி கலக்கம் வருகிறது பாத்தீங்கன்னா, ஒரு 7 விதமான காரியத்தை நான் சொல்றேன். எப்படி ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில கலக்கம் வருகிறது, ஏன் ஜனங்கள் கலங்குறாங்க, ஏன் ஜனங்கள் கலங்குறாங்க, அவங்க கலங்குகிறதுக்கு காரணம் என்ன? ஒண்ணு, அவங்க தேவனிடத்துல ஒரு விசுவாசி அடிக்கடி கலங்குகிறாங்கன்னா அவங்க தேவனிடத்துல நம்பிக்கை இல்லாதவங்களா இருப்பாங்க, விசுவாசம் இல்லாதவங்களா இருப்பாங்க. ஆனா அவங்களை கலக்குகிற மனுஷனை கலக்குகிற சில காரியங்களை நீங்க பார்க்கும் பொழுது, முதலாவதாக எதிர்காலத்தை குறித்ததாய் கலக்கம் மனுஷனுடைய வாழ்க்கையில் உண்டாகும். எதிர்காலத்தை குறித்த கலக்கம், என் ஃபியூச்சர் எப்படி இருக்கும்,
என் எதிர்காலம் எப்படி இருக்கும்? இந்த சின்ன சம்பாத்தியத்தை வைத்து என் வாழ்க்கையில நான் கனவு கண்டு கொண்டிருக்கிற மிகப்பெரிய காரியங்களை என்னால் செய்து முடிக்க முடியுமா? எதிர்காலங்களை குறித்த கலக்கங்கள் ஜனங்களை கலங்கடிக்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த மண்டலத்தில் வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய எதிர்காலம் என் கையில் இருக்குப்பா, உன்னுடைய எதிர்காலம் என் கையில் இருக்கிறது. அவனுடைய வார்த்தை மிக தெளிவாய் சொல்லுகிறது. அருமையான சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. கடந்த நாட்கள் வெள்ளிக்கிழமை ஒரு சங்கீதத்தை தியானிச்சோம். அது சொல்லுகிறது, நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் என்ன செய்வதில்லை, முடிந்து போவதில்லை. டாக்டர் சொல்லலாம் உன் ஆண்டுகள் முடிஞ்சு போச்சுனே, கர்த்தர் சொல்லுவார் உன் ஆண்டுகள் முடிந்து போகிறதில்லை, உன் ஆண்டுகள் முடிந்து போகிறதில்லை, உன்னுடைய காலங்கள் என் கரத்தில் அல்லவோ இருக்கிறது. எதிர்காலத்தை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த கலக்கங்கள் மனுஷனை கலங்கடிக்கிறதை பார்க்கிறோம். நான் எதிர்காலத்தை குறித்த கலக்கங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே அதிகமாய் காணப்பட்டது. எனக்கு இரட்டை பிள்ளைகளாய் எனக்கு பிறந்தவுடனே எப்படி இந்த பிள்ளைகளை வளர்க்க போகிறோம், எப்படி இந்த பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்க போகிறோம். ஒரு பாஸ்டர்ட்ட போய் தேவைக்காக நான் நின்னேன். பாஸ்டர் நீங்க மாதம் உதவித்தொகை கொடுக்குறீங்க, எனக்கும் நீங்க கொஞ்சம் உதவித்தொகை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும், அடுத்த மாசம் உன்னை சந்திக்கிறேன்னு சொன்னார். அவர் உண்மையில ஒரு தீர்க்கதரிசி. அவர் ஜோமிட்டு வந்து சொன்னார், பாஸ்டர் உங்களை கர்த்தரே நடத்துவேன்னு சொல்றாரு, நான் உதவி செய்ய முடியாது. என்றைக்கு அந்த வார்த்தையை சொன்னாரோ அன்றைக்கு அப்பா தகப்பனுடைய காலை பிடிச்சு கதற ஆரம்பித்தேன். இன்றைக்கு வரைக்கும் கர்த்தரின் எதிர்காலத்தை அவர் நடத்தி கொண்டு வருகிறார். இன்றைக்கு வரைக்கும் என் எதிர்காலத்தை நடத்தி கொண்டு வருகிறார். நீ யோசித்து பாரு, நீ வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்த, இன்னைக்கு இந்த அளவுக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறாரு. இன்றைக்கு ஏன் உன் எதிர்காலத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறார், பயப்பட்டு கொண்டிருக்கிறார்? மகளே நீ கலங்காத, கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார், உன் இதயத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன் எதிர்காலத்தின் கலக்கங்களை இன்றைக்கு மாற்றுபடி இந்த மண்டலத்துக்குள்ளே நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அதற்கப்புறம் இரண்டாவது காரியமாக எதிர்மறையான எண்ணங்களினாலே கலங்குகிறான் மனுஷன். இதெல்லாம் கர்த்தரோடு பேசி சொல்லி அனுப்பின வார்த்தைகள். எதிர்மறையான எண்ணங்களினாலே கலங்கி போகிறான். அவனுக்குள்ள எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றிக் கொண்டே இருக்கிறது. நம்மளால வாழ முடியாது, நம்மளால ஜீவிக்க முடியாது, நல்லா இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது. எதிர்மறையான எண்ணங்கள் நமக்குள்ளே தோன்றுகிறது. இது சத்துரு கொண்டு வருகிற மிகப்பெரிய தந்திரங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுவேன். சத்துரு கொண்டு வருகிற தந்திரங்கள். உன் வாழ்க்கை அவ்வளவுதான், உன் ஜீவி அவ்வளவுதான், நீ இனிமேட்டு இந்த ஜனங்கள் முன்னாடி நீ எப்படி தலை நிமிர்ந்து நிக்க முடியும், நீ வெக்கத்தை முடிச்சுதான் நீ அடைய முடியும், நிந்தைய சுமந்து கொண்டுதான் அடைய முடியும், நீ நல்லா இருக்கிறத பார்த்துருவோமா? எதிர்மறையான எண்ணங்களினாலே கலங்குகிறான். நல்லா படிச்சு நீ வந்துருவியான்னு பார்ப்போம். உனக்குள்ள அந்த போராட்டங்கள், உனக்குள்ள அந்த மோதுகிற அந்த பொல்லாத அந்த காரியங்கள், எதிர்மறையான எண்ணங்களினாலே மனுஷன் கலங்குகிறான். எதிர்மறையான எண்ணங்களுக்கு நீங்க ஒரு நாள் என்ன கொடுக்காதீங்க, அதற்கு நீங்க செவி கொடுக்காதீங்க, அதை கட்டித்து கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால. இந்த எதிர்மறையான எண்ணங்களின் வாழ்க்கையில வராதபடிக்கு ஆண்டவரே இந்த எதிர்மறையான எண்ணங்களை என்னை விட்டு போகட்டும் என்று சொல்லுங்கள். நிறைய பேர் நான் பார்த்திருக்கிறேன், இனி நடக்க போகிறத குறிச்சு மைனஸாவே நெகட்டிவாவே பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் பார்த்திருக்கிறேன். கர்த்தர் செய்வார் பிரதர், என்ன தவிர செய்வார் பிரதர், நல்லா இருப்பீங்க பிரதர், என்ன தவிர இன்னைக்கு நல்லா இருக்கு. ஏன்னா இவன் எதிர்மறையான எண்ணங்கள், நெகட்டிவ் திங்கிங்லே எப்பொழுதுமே போய் கொண்டிருக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அது சத்துரு உன் வாழ்க்கையில வைத்திருக்கிற மிகப்பெரிய தந்திரம் என்கிற ஆயுதம். அதை தூக்கி எரிஞ்சிடணும். நீங்க வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், தரிசனங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உன்னை வாழ வைத்து அழகு பார்க்கிற மகிமை உள்ள தேவன் நாம் ஆராதிக்கிற இயேசு. மூன்றாவதாக பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் சவாலாய் இருக்கும் காரியங்களை குறித்து கலங்குகிறோம். சில சவால்களை நாம் சந்திக்கிறோம். அந்த சவால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறதுனா நம்மளை தூள பண்ணுகிறது, இலக்கறிந்து போக பண்ணுகிறது. சில சவால்கள் ஒரு பெற்றோருக்கு தன் பிள்ளைகளை படிக்க வைக்கிறது ஒரு பெரிய சவாலா இருக்குது. வளர்ந்த பிள்ளையை திருமணம் பண்ணி கொடுப்பது ஒரு பெரிய சவாலா இருக்குது. இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் ஒவ்வொரு நாளும் 1000 பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கிறான். எப்படி வாழ்க்கையை நன்றாய் ஓட்டுவது சவாலா இருக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் சவாலை கர்த்தர் சாதனையாய் மாற்ற ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது?
ஒரு சவால், நீ சந்திக்கிற சவால் உங்களுக்கு தான் தெரியும். நான் ஊழியத்தில் சந்திக்கிற சவால்கள் எனக்கு தான் தெரியும். நான் ஊழியத்தில் சந்திக்கிற சவால்கள் என்னன்னு எனக்கு தான் தெரியும். நீங்க உங்களுடைய பிசினஸ்ல, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற சவால்கள் உங்களுக்கு என்னன்னு தெரியும். வாலிபர்கள், வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, நீ படிச்சு மேல வந்திருக்கலாம். சரியான லெவல்ல உன்னுடைய லைஃப நீ செட்டில் பண்றதுக்கு நீ படுற பாடு ஒரு பெரிய சவால் தான். நீ படிச்சுட்டு உட்கார்ந்துருப்ப, என்ன செய்யறது தெரியாது. வீட்டுல அம்மா அப்பா சொல்லுவாங்க, ஏன்டா வெட்டியா இருக்கிற எருமாடு மாதிரி, ஏன்டா வெட்டியா அப்படி படுத்து படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க, உனக்குள்ள ஓடும். நான் வேஸ்ட் ஃபெல்லோன்னு நினைப்பேன், என்ன செய்ய போறேன் தெரியலையே யோசிப்ப. அது ஒரு தடுமாத்திரமான ஒரு காலகட்டங்கள். அந்த காலகட்டத்தில் நீங்க ஒண்ணு தவறாதீங்க, பயப்படாதீங்க. பெற்றோர் எதுக்கு உங்களை அப்படி சொல்றாங்கன்னா, அவங்க பெற்றோர் உங்க மனசுக்குள்ள பெரிய பாரம், பிள்ளை இப்படியே இருந்துடக்கூடாது, அந்த பிள்ளை எழுப்பி அடுத்த வேலைக்கு போனது நல்லா வரணும், ராஜாமா வரணும். கழுகு தன் குஞ்சுகளை பொறிச்சு அது கூட்டுல உயரமான இடத்துல கண்மலையில கழுகு கூடு கட்டும். கூடு கட்டி அந்த குஞ்சை பொறிச்சு அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த 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 கூட கழுகு என்ன செய்யுமா, களைச்சு விட்டுருமா. அந்த கழுகு குஞ்சுல மேல இருந்து அப்படியே கீழே வர மாதிரி உள்ள வரும் பொழுது தாய் கழுகு அப்படியே செட்டைகளை அடிச்சு அப்படியே அந்த செட்டைகளை தாங்கி மறுபடியும் மேல எழுதி போகுமா. உன்னை பயிற்சி வைக்கிறவர்களுக்காக உன் தாய் தகப்பன் உன்னோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். உன் எதிர்காலத்தை அமைப்பதற்கு உனக்கு சவால்கள். பயப்படாத, நான் சொல்றேன், உன் சவாலை கர்த்தருடைய கரத்துல கொடுத்து பாரு. கர்த்தருடைய சாதனையாளனாய் மாற்ற ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். உன் எதிர்காலத்தை குறித்து, உன் எதிர்மறையான எண்ணங்களை குறித்து, உன்னை சந்தித்துக் கொண்டிருக்கிற சவால்கள். இன்றைக்கு இந்த இடத்துல நீ உன் வாழ்க்கையில அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நீ ஏராளமான காரியங்களை குறித்து நீ சவாலை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். சத்துரு கூட உன் வாழ்க்கையில சவால் போடலாம். உன் சத்துரு உன் வாழ்க்கையில சவால் போடலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களோடு கூட இருக்கிற இயேசு பெரியவர் என்பதை மறந்துவிடாதே. நீ எப்படி சிங்காசனத்துல உட்கார்ந்து பார்ப்போம்னு சவுல் சவால் போட்டான். கர்த்தர் அல்லவா தாவீதை அபிஷேகம் பண்ணினவர், கர்த்தர் அல்லவா தாவீதை அபிஷேகம் பண்ணினவர். உங்களையும் என்னையும் அபிஷேகம் பண்ணி அழைத்தவர் சாதாரண மனிதனா? இல்ல இந்த ஜெபா உங்களை அழைத்தனா? உங்களை கூட்டிக் கொண்டு இந்த மண்டலத்தில் கொண்டு வந்திருக்கிறவர் பரலோகத்தின் தேவன் அல்லவா, சர்வ வல்லமையுள்ள தேவன் அல்லவா. தூங்குறவங்க அவர் அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தாய் தெரியுமில்ல, அந்த சவால் இதுவரைக்கும் ஒரு பெரிய சவால். பிரசங்கத்துல ஒருத்தரையும் தூங்க விடக்கூடாதுன்றது பெரிய சவால் எனக்கு. ஆக நம்முடைய வாழ்க்கையில சவால்களாக இருக்கும் காரியங்களை குறித்து கலங்குகிறான் மனுஷன். கலங்காதீங்க, உங்கள் சவால்களை கர்த்தர் சாதனைகளாக உங்களுக்கு மாற்ற முடியும். ஆமென். அப்புறம் பார்க்கிறோம், சில வசனங்கள்ல நிறைய இருக்குது, என்னால அதை சொல்ல முடியல. நாலாவது குறிப்பா நான் சொல்றேன், நமக்கு எதிராக எழுப்புகிற சத்துருக்கள், பொல்லாத வல்லமைகள் நம்மளை கலங்க பண்ணுகிறாங்க. சில குடும்பங்கள் பிசாசினால் கலங்கடிக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். கலங்கி போய் நிற்பாங்க. ஏன் தெரியலையே, என்னதுக்கு தெரியலையே, ஏன் மாத்தி மாத்திய வாழ்க்கை இப்படி நடக்கிறது, கலங்கி போய் நிற்பாங்க. சவுலை பொல்லாத ஆவி கலங்கடித்தது என்று நாம் பார்க்கிறோம். சூசான் நகரம் முழுவதையும் ஒரு ஆவான் கலங்கடித்தான் என்று பார்க்கிறோம். 127 தேசத்தில் இருந்த யூதர்கள் கலங்கி போயிருந்தார்கள், என்ன செய்வோம் என்று. இன்றைக்கு கூட இந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவர்கள் கலங்கி போயிருக்கிறார்கள், என்ன செய்ய போகிறோம் என்று. நான் சொல்லுகிறேன், எப்படிப்பட்ட வல்லமைகள் உன்னை கலங்கடித்தாலோ உன்னை கலக்கங்களை மாற்றுகிற இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பொல்லாத வல்லமைகள் உன்னை கலங்கடிக்கிறதா? சத்துரு உன்னை கலங்கடிக்க பார்க்கறானா? தைரியமா இருங்க, உள்ள அழுங்க, வெளியே சிரிங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்துருக்கு முன்னாடி நீங்க அழாதீங்க, தேவனுக்கு முன்னாடி கண்ணீர் வடிச்சு பாருங்க. உங்க கலக்கங்களை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், பிசாசினால் சில குடும்பங்கள் கலங்குகிறதை பார்க்கிறோம். பிசாசினால் சில குடும்பங்கள் கலங்குகிறது. சில சொப்பனங்களினால், ஆறாவதாக சில சொப்பனங்களினால் மனுஷன் கலங்குறான். சில நேரம் பிசாசு சில சொப்பனங்களை உங்களுக்கு கொண்டு வருவான். வண்டியிலேயே போய்கிட்டு இருக்கும்போது கீழே விழுகிற மாதிரி, கக்கூசுல கீழே விழுகிற மாதிரி, ஒருத்தர் அருவாவை எடுத்துட்டு தக்கு தக்கு போட்டு உங்களை துரத்துற மாதிரி. பாப்பா துரத்துறது துரத்துதான் செய்யும், ஏன்னா நீ ஜோம் பண்றது.
மோசம் துரத்துதா? ராஜேஷ் வந்து பண்ணி துரத்துதா? இதோட நீங்க செய்தியில வந்துகிட்டே இருக்கணும், பேசக்கூடாது. யூத் மீட்டிங் மாதிரி பேசிக்கிட்டு ஆக தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில சில நேரம் சில சொப்பனங்களினாலே நாம் என்ன செய்யப்படுகிறோம்? கலங்கடிக்கப்படுகிறோம். சொப்பனங்கள் சிலரை கடமை பண்ணும். எல்லா சொப்பனங்களும் கர்த்தர் கொடுக்கிற சொப்பனங்கள் அல்ல. சில சொப்பனங்கள் உங்க வாழ்க்கையில உங்களை கலங்க பண்ணும். அதை எதிர்த்து அதற்கு எதிரடையாய் ஜோமனி அந்த சொப்பனங்களை நீங்க மேற்கொள்ளணும். அதை பார்த்ததுல இருந்து ஒரு பெரிய படபடப்பு, அது நடந்துருமோ ஒரு பெரிய படபடப்பு, அது உன்னை கலங்கடிச்சுக்கிட்டே இருக்கும். நான் சொல்றேன், உன் கூட இருக்கிற இயேசு எவ்வளவு வல்லமை உள்ளது. சின்ன சொப்பனத்தை பார்த்து பயப்படுறீங்க, அது உன்னை கலங்கடிக்கிறதா? கவலைப்படாத. இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கிறார். ஆமென். சிலர் சொன்ன வார்த்தைகள் சிலரை கலங்க பண்ணும். நீங்க சொப்பனங்களினால் நம்ம ஒவ்வொன்றா சொல்லுங்க, நமக்கு எதிராய் சில சத்துருக்கள் பொல்லாத வல்லமைகள் கலங்கெடுக்கிறது. அதற்குரிய வசனம் பாருங்க, உபாகமம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் 21ஆம் வசனம். பிசாசினால் சில குடும்பங்கள் கலங்குகிறது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல 14, 15 நீங்க குறிப்பிடுத்துக்கலாம். சில சொப்பனங்களினால் கலங்க பண்ணுகிறார். யோபு சொப்பனங்களினால் கலங்கி போனான். தானியேல் அவன் கண்ட சொப்பனங்கள் அவனை கலக்கமடைய பண்ணினது. தானியேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 3ஆம் வசனம், யோபு 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இதெல்லாம் வாசித்து பாருங்க. சொப்பனங்கள் கலங்க பண்ணினது. விசுவாசியே சொப்பனங்கள் கலங்க பண்ணக்கூடாது, சொப்பனத்தை விசுவாசி கலங்க பண்ணணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் உனக்கு சொன்ன வார்த்தைகளால் கலக்கம். அதை மட்டும் வாசிங்க. எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் என்னோட சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். சிலர் உனக்கு சொன்ன வார்த்தைகளால் கலக்கம். வாசிங்க. மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கு அஞ்ச வேண்டாம், நெருஞ்சல்களுக்கும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும் வாசம் பண்ணினாலும் நீ என்ன செய்யணும்? அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் கலங்காமலும். ஒரு பக்கத்துல உங்களை பார்த்து உன்னை குறிச்சு எவன் என்ன வார்த்தை சொன்னாலும் பரவாயில்ல, உன்னை ஒண்ணுமே இல்ல வாங்கிக்கிறேன் பாருன்னு சொன்னாலும் பரவாயில்ல, அவன் வார்த்தைக்கு நீங்க கலங்கவே கூடாது. சட்டை காலை தூக்கி விட்டுக்கிட்டு போகணும். எப்படி போகணும்? காலர் என்ன செய்யணும்? தூக்கி விட்டு. அதுக்காக ரவுடி பை மாதிரி போக கூடாது. சொல்றேன், கெத்தா போகணும். அதுக்காக பாஸ்ட் சொல்லி இருக்காரு, இந்த வாரம் நம்ம வாங்கி சட்டை காலர் என்ன செய்யக்கூடாது? தூக்கி விட்டுட்டு. என்னடா நீங்க தானே தூக்கி விட்டுட்டே போக சொன்னீங்க அப்படின்னா ஆளு அவ்வளவு உற்சாகமான ஆட்கள். கையில் வச்சிருக்க ஆளு சாதாரண ஆளு, ரொம்ப உற்சாகம். காலரை தூக்குனா காலை தூக்கும், சட்டையை தூக்குனா என்ன செய்வான்? சட்டையை தூக்குவான். நமக்கு எதிரான சக்திகள் சில வந்து வெளியில சவுண்ட் விட்டா எதை தூக்கணுமோ அதை என்ன செஞ்சிடணும்? தூக்கணும். 4 உடுப்பு டம்மு டும்முன்னு அதையும் என்ன செய்யணும்? அல்லேலூயா. பாஸ்டர் சொல்றாரு, வேடிக்கை பார்த்துட்டு போக கூடாது. சரியா? நீ வரும் காலங்கள் மிக மோசமான காலங்களா இருக்கிறது. நேரலையில போயிட்டு இருக்குது. பாக்குறவங்க பாஸ்டர் ரவுடி போயெல்லாம் வளர்க்கிறாரோ அப்படி இல்லை. நான் சொன்னது ஜெபிக்கும்படி போய் என்ன செய்யணும்? நிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப சிலருடைய வார்த்தைகள் சிலரை கலங்கடிக்கிறத பார்த்திருக்கேன். என்ன பாருங்க பார்க்கலாம். வாழ்க்கை தமிழ் என்ன பார்க்கணும்? பைபிள பார்த்தது போதும். என்ன பாருங்க, சில வார்த்தைகள் கலங்கடிக்கிறது. பார்த்திருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் அவங்க சொன்ன ஒரு வார்த்தையினால கலங்கடிச்சிருக்கிறாங்க, கலங்கிருக்காங்க. சில மந்திரவாதிகள் சொன்ன வார்த்தை நிமிஷம் கலங்காதீங்க. சில சொப்பனக்காரன் செய்வனக்காரன் சொல்ற வார்த்தையை வச்சு நீங்க கலங்காதீங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எவன் சொன்ன வார்த்தையை குறித்து நீங்க என்ன செய்ய தேவையில்ல? கலங்க தேவையில்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவன் தீமையான வார்த்தைகளை சொன்னால் கர்த்தர் அதை நன்மையாய் மாற்ற வல்லவராய். அநேகருக்கு ஒரு கவலை என்ன தெரியுமா? நான் எதிராக என் சத்ருவை பார்க்கிறேன். அநேகருக்கு கவலை என்ன தெரியுமா? பாஸ்டர், நான் சத்ருவை நான் தினம் பார்க்கிறேன். எனக்கு பெரிய சத்ருவா இருக்கிறான். பிரச்சனை என்ன தெரியுமா? அந்த சத்ரு அவன் உண்மையாம போயிடும். பாஸ்டர், அவன் கண்ணிலே அவன் என்ன செஞ்சிடக்கூடாது? கட்டுப்படுத்தக்கூடாது. இல்லாட்டி அந்த சத்ரு இருக்கிற இடத்த விட்டு நான் ஓடிடணும். இல்ல, பைபிள் அப்படி சொல்லுங்க. நல்ல இந்த காரியத்தை நல்லா கவனிங்க.
ஆண்டவர் சொன்னார் தாவீதுக்கு, தாவீது கூட அதை அறிக்கையா பண்றாரு. சத்துருக்களுக்கு முன்பாக என்ன சொல்லுங்க, சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை நான் சொல்றேன். இந்த சத்தியத்தை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு விரோதமா எழுந்திருக்கிற சத்துரு உங்க கூட தான் இருப்பான். உங்களுக்கு விரோதமா எழுந்திருக்கிற சத்துரு உங்க ஃபேக்டரியில உங்க பக்கத்துல இருப்பான். உங்க விரோதமா எழும்புகிற, உங்க பிசினஸ் விரோதமா எழும்புகிற சத்துரு நீங்க பல தடவை ஜெபம் பண்ணுவீங்க. ஆனாலும் அவன் நீங்க எடுத்து போட மாட்டவர, அவன் நீங்க போட்டாட்டவர, அப்படி ஆட்டவர நீங்க ஜெபம் பண்ணி அப்படியே இருப்பான். ஆனால் ஒன் திங் மறந்துடாதீங்க, அந்த சத்துருவை கர்த்தர் எடுத்து போட மாட்டாரு. அந்த சத்துரு இருக்கிற இடத்துல உங்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உங்களை உயர்த்துவாரு. அந்த சத்துரு பார்த்து 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 நொந்து 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 நீ ஆராதிக்கிற இயேசு எனக்கு கொஞ்சம் காப்பான்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் காப்பான். வெளியில இருக்கிற அன்பான சகோதரர்கள் பேசாதீங்க. நீங்க உள்ள கூட பின்னாடி இடம் இருக்கு, நீங்க வந்து உட்காருங்க. ஒவ்வொரு ஆளா காலி ஆகுது. ஆராதனைக்கு யார் வந்தாலும் சரி வந்துட்டு இடையில போக கூடாது. என்னுடைய தீர்க்கமான உத்தரவு. தேவ சமூகம். நான் சில காரியத்துல ரொம்ப கண்டிஷனா இருப்பேன். அதனால நீங்க கோச்சிக்கிட்டா கூட அதை குறிச்சு நான் கவலைப்பட மாட்டேன். சில காரியத்துல நான் ரொம்ப கண்டிஷனா தான் இருப்பேன். அதை குறிச்சு நான் கோச்சிட்டா கூட நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா ஒவ்வொரு நபரும் என் கரத்தில் எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற விலையேறப்பட்ட பாத்திரங்கள். அதை உருவாக்கணும்னு போராடுகிறது தான் என்னுடைய கரத்தில் கர்த்தர் கொடுத்த உத்தரவாதம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த மனுஷனுடைய வார்த்தைகள் எசேக்கியேல் அங்க சொல்றார், அவங்களை குறித்து நீ பயப்படாத. அவர்கள் உங்களுக்கு நெருஞ்சல்களை போல அவங்க உங்களுக்கு வார்த்தைகளை சொல்லலாம். பாஸ்டர், அவன் சொன்ன வார்த்தையை என் மனசை குத்துது பாஸ்டர். குத்தட்டும், கவலைப்படாத, நீ அப்பதான் சரியாக. நம்ம குத்துனா சரியாக மாட்டேன். பாஸ்டர் என்ன குத்துறாருன்னு சொல்லுவேன். அவன் குத்த வச்சுதான் உன்னை ஆண்டவர் நினைச்சார் சில நேரம் சரி பண்றாரு. சத்துருவை எனக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் சொல்லி இருக்கிறேன் நான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சத்துரு போட்டாங்க, என் வேலையில அந்த சத்துரு போட்டாங்க இல்ல. அவன் அங்கே சோமன கெம்பியமா நிற்பான். சத்துரு அவன் விலைக்கு போட்டான், அவனை கொன்று போட்டான், அவன் நாசமா போட்டான். அப்பதான் அவன் இன்னும் கொஞ்சம் கெம்பீரமா நிற்பான், நின்னு பார்ப்பான். இவன் நேரம் போய்கிட்டு இருந்தவன் இப்படி சோமன ஆரம்பிச்சு நின்னு பார்ப்பான். என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தை என்ன தெரியுமா? அந்த சத்துரு எடுத்து போட மாட்டாரு. அந்த சத்துருக்கு முன்னாடி உன்னை கொஞ்சம் கொஞ்சமா உண்டு. அவனுக்கு முன்னாடி உயர்த்துறது தானே உன் ஆண்டவர் யாருன்னு அவனுக்கு தெரியும். அவன் என்ன தூக்கி போட்டுட்டு உன்னை உயர்த்தினா அதுல ஏதாவது இருக்குதா? அந்த சத்துருக்கு முன்னாடி உன்னை உயர்த்தும் பொழுது அவன் சொல்லுவான், நீங்க ஆராதிக்கிற இயேசுத்தை என்னையும் கொஞ்சம் என்ன செய்ய கூட்டு போங்க, கூட்டு போங்க. உங்களுக்கு எத்தனை இடரலான வார்த்தைகள் உங்கள் மனசை காயப்படுத்துகிற, உங்களை இலக்கரித்து பண்ணுகிற, உங்களை சோர்ந்து போக பண்ணுகிற எத்தனை வார்த்தைகளை யாரும் சொல்லட்டும், உங்களோடு கூட இருக்கிற தேவன் மிகப்பெரியவர். ஆராதிக்கிற இயேசு ஜீவனுள்ளவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவன் சொல்லிட்டு இருக்கிறான். நீங்க பாட்டு ஆக்சுவல் கலப்புங்க, ஜோம் பண்ணுங்க, நல்ல பைபிள் படிங்க, நல்ல வேலையை செய்யுங்க, எப்படி சிரிச்சுக்கிட்டே என்ன செய்யுங்க இருங்க. ஒரு நாள் ஆளாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறான்னு சொல்லுங்க பாருங்க. அவன் சொல்லுங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. உங்க காதுகள் கேட்க உங்கள் சத்துரு பேசலாம், சிரிச்சுக்கிட்டே போங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சத்துருக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தப்படுத்தி கர்த்தரும் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க, உன் பாத்திரத்தை நிரம்பி வெளியே பண்ணுங்க. ஆகையால் 7 காரியங்கள் நான் உங்களுக்கு கடைசியா சொல்லுகிறேன். கடைசி நாட்களில் நடக்க போகிற சம்பவங்களை குறித்து நாம் கலங்க வேண்டியிருக்கும். யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுகிறீர்கள். இன்னைக்கு சைனா பாகிஸ்தான் பார்டர்ல யுத்தம் பலத்த விதமா இருக்குது. பேப்பர்ல போட மாட்டாங்க, பயந்துரும் கலங்கிறோம். பயங்கரமான யுத்தம் இன்றைக்கு அங்க எல்லைகளில் எல்லாம் மிகப்பெரிய கலக்கங்களை தேசம், இந்திய தேசம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. சைனா அந்த பக்கம் குத்துறமா இருக்குது, அவன் பக்கம் திரும்பினா பாகிஸ்தான் குத்துறான். என்ன நடக்குதே தெரிய மாட்டேங்குது, என்ன தந்திரம்னு தெரிய மாட்டேங்குது. பகைக்கிறார்கள், பகையான் இந்திய தேசத்தை பகைக்கிறார்கள். இந்திய தேசம் கர்த்தருடைய தேசம்.
அப்ப சைனா தேசம் இல்லையா பாஸ்டர்? நான் அதே டிடி வகுப்புல சொல்லியிருக்கிறேன், இந்த முழு உலகமும் கர்த்தருடைய கண்ட்ரோல் இருக்குது. சாத்தான் சில நேரம் சில கிரியைகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பான், செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான். இந்த உலகத்துல சைனாக்காரன் அல்ல, பாகிஸ்தான்காரன் அல்ல, நாம தான் பிரிச்சுக்கிட்டது. இந்தியாக்காரன், சைனாக்காரன், பாகிஸ்தான்காரன் அப்படின்னு நம்ம தான் பிரிச்சுக்கிட்டது. தேவனுடைய பார்வையில சைனா பீசனும் கிடையாது, பாகிஸ்தான் பீசனும் கிடையாது, இந்தியன் பீசனும் கிடையாது. எல்லாம் ஒரே தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. மனுஷன் பிரிச்சுக்கிட்டான், அவ்வளவுதான். உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை சனங்களும் பரலோக தேவனுடைய சனங்கள். மனுஷன் பிரிச்சுக்கிட்டான் தேசத்தின் எல்லைகளை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேசத்தின் சூழ்நிலைகளை நினைத்து தேசங்களில் நடக்கிற கொள்ளை நோய்கள் கலக்கப்பட்டுதான் நம்மள இன்னைக்கு கலக்கம் இல்ல, மறந்துட்டான். இன்னைக்கு மனுஷன் கொள்ளை நோய் என்ன செஞ்சாங்க, மறந்துட்டாங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? 6 மாசத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு சொல்லுங்க? வெளியே போற, வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு என்ன வருது? பயம். ஏடிஎம்க்கு போனா பயம். அங்க 2 பட்டன் அமைக்கிட்டு வெளியே வந்து மூக்குல கை வச்சுட்டோம்னா போயிடுச்சோ கொரோனா. அந்த வாரம் தான் ஒரு சின்ன புதுப்புதுப்பு, ஒரு காய்ச்சல் புதுப்புதுக்குற மாதிரி தெரியும். என்ன புதுப்புதுக்குது? தொட்டு பார்க்கிறோம், பார்க்கிறோம். ஒரு தும்மா வந்துடணும். தும்மா அந்த காலத்துல தும்முனா யாரும் நினைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க, இப்ப தும்முனா கொரோனா வந்துருச்சுன்னு சொல்றாங்க. எப்படி கலக்கம், மனுஷனுக்குள்ள ஒரே பயம். சம்பவிக்கிறவர்களை குறித்து கடைசி நாட்களிலே கலங்குவார்கள். தேசம் கலங்கும், உலகம் அழுது குழம்பும். ஆனால் கர்த்தருடைய சபைக்கோ தேவன் சமாதானத்தை தர வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி 7 விதமான காரியங்களினாலே மனிதன் கலங்கடிக்கப்படுகிறான். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்லி அனுப்பியிருக்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசம். கவலைப்படாதீங்க. உங்க பிசினஸ் குறிச்சு நீங்க கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. உங்கள் பிள்ளைகளை குறிச்சு நீங்க கலங்காதீங்க. உங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகளை, எதிர்மறையான காரியங்களை குறிச்சு கலங்காதீங்க. தைரியமாயிருங்க. உங்களை வாழ வச்சு அழகு பார்க்கிற தெய்வம் கர்த்தருடைய ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னோடு நான் இருக்க என் படகு மூழ்கிடுமோ? உன்னோடு நான் இருக்க என் படகு மூழ்கிடுமோ? கரை சேர்த்திடுவா, கலங்காதே, உன்னை கரை சேர்த்திடுவா, கலங்காதே. என் மகனே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? என் மகனே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, படைத்தவரே உனக்குள்ளே செயலாற்றி மகிழ்கின்றார். படைத்தவரே உனக்குள்ளே செயலாற்றி மகிழ்கின்றார். ஆற்றலையும் விருப்பத்தையும் அவர் சித்தம் செய்ய, ஆற்றலையும் விருப்பத்தையும் சித்தம் செய்ய கரை சேர்த்திடுவார். யாராவது கலங்கி கொடுக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, கர்த்தர் கலக்கங்களை மாற்றுவார். கரை சேர்த்திடுவார். அதே நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க, கரை சேர்த்திடுவார்.
4 மணி நேரம் இருக்குது. உங்களுடைய சில காரியங்களை பேச கர்த்தர் கிருபை செய்வாராக. தேவன் ஒருவரே நம்முடைய பல காரியங்களை குறித்து கலங்கி போன நம்முடைய இருதயத்தை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இந்த யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்க பார்க்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க. இயேசு சொல்லுகிறார் தம்முடைய சீஷர்களை பார்த்து, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். ஆண்டவர் இந்த வார்த்தையை எனக்கு சொன்ன பொழுது, அந்த நாள் இருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த காலை வரைக்கும் அந்த வார்த்தையை சொல்லும்படி என் உள்ளத்தை ஆண்டவர் பாரப்படுத்திக் கொண்டே இருந்தார். யாரோ ஒருவரோடு அல்ல, முழு சபையோடு கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரோடும் தனிப்பட்ட விதமாக இந்த வார்த்தையோடு பேசுகிறார். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. முதலாவது குறிப்பாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கிறதான வேளையிலே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, பாருங்க, மார்த்தாலே மார்த்தாலே ஒரு வார்த்தையை 2 தடவை சொல்றாருன்னா அது ரொம்ப முக்கியம் இருக்குன்னு அர்த்தம். மார்த்தாலே சொன்னா அது சரி ரைட்டு, மார்த்தாலே மார்த்தாலேனா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்குன்னு அர்த்தம். ஒரு வார்த்தையை 2 தடவை சொன்னாருன்னா அது இம்பார்ட்டன்ட் ஏதோ இருக்குது. மார்த்தாலே மார்த்தாலே, நீ அநேக காரியங்களை குறித்து என்ன செய்கிறாய்? கவலைப்பட்டு கலங்குகிறாய். மார்த்தாலே மார்த்தாலே, ஜெபராஜே ஜெபராஜே, கண்ணனே கண்ணனே, நீ அநேக காரியங்களை குறித்து நீ என்ன செய்கிறாய்? கவலைப்பட்டு. கவலைப்படுவது மட்டும் இல்ல, என்ன பாருங்க பார்க்கலாம், கவலைப்படுவது மட்டும் இல்ல, அப்புறம் அதுல என்ன வார்த்தை இருக்குது? கலங்குகிறார். கவலைப்பட்ட கூட பிரச்சனை இல்ல, அந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து நீ கவலைப்பட்ட மட்டும் பிரச்சனை இல்ல, அந்த கவலை உன கலக்கத்துக்கு உன கொண்டு போகுது. கலங்குற அந்த காரியத்தை குறிச்சு கவலைப்பட்ட ஒரு காலத்துல அந்த காரியம், இப்ப அந்த காரியமே உனக்கு கலக்கமா மாறிடுச்சு பிரதர். அந்த காரியமே உன்னுடைய கலக்கமா மாறிடுச்சு சிஸ்டர். மார்த்தாலே மார்த்தாலே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலை. யார் சொல்லுகிறது? இயேசு சொல்லுகிறார். பெத்தானியா என்ற ஒரு கிராமத்திற்கு இயேசு போகிறார். அங்கே மார்த்தாள் மரியாள் என்கிற அந்த சகோதரிகள் வீட்டிற்கு ஆண்டவர் அடிக்கடி போவது வழக்கம். அந்த ஊருக்கு போகும்போதெல்லாம் அப்ப ஓடி 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 அந்த இயேசு ராஜாவை அவங்க கவனிப்பாங்க, விழுந்து விழுந்து அவரை கவனிப்பாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்றைக்கு ஒரு நாள் இயேசு அந்த வீட்டிற்கு வந்திருக்கிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் அந்த வீட்டிற்கு வந்திருக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் அங்க சொல்றாரு, மார்த்தாளை பார்க்கிறாரு, அவருடைய முகத்தை பார்க்கிறாரு, அவருடைய படபடப்பை பார்க்கிறாரு. அவருக்கு சமைக்கிற காரியத்தை குறித்து மட்டும் பிரச்சனை இல்ல, அதுக்கு மட்டும் இல்லங்க, ஆண்டவர் அவருடைய இருதயத்தை, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தெய்வம் இருதயத்தை பார்க்கிறவங்க. நீங்களாம் ஒரு மனுஷனுடைய முகத்தை பார்த்து நம்ம கேட்கலாம், ஆனா தெய்வம் இருதயத்தை பார்க்கிறவ. இன்றைக்கு உங்கள் இருதயத்தோடு இருதயமாய் பேசும்படி இந்த மண்டலத்துக்குள்ள வந்திருக்கிறார். மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை, 1 இல்ல 2 இல்ல, அநேக காரியங்கள், so many things, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி வந்திருக்கிறார். அந்த வீட்டுல 2 பேர் இருந்தாங்க. ஒரு அம்மா பேர் மார்த்தாள், இன்னொரு அம்மா பேர் என்ன பேரு? மரியாள். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, 2 பேருக்கு தான பிரச்சனை ஒண்ணு. ஒரு வீட்டுல பிரச்சனைனா அது ஒரு ஆளுக்கு மட்டும் சார்ந்ததல்ல, அதுல 2 பேர், அந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு சார்ந்ததுதான் அந்த பிரச்சனை. எனக்கு ஒரு பிரச்சனைனா எனக்கு மட்டும் இல்ல, அந்த பிரச்சனை என் மனைவி எல்லாருக்கும் சார்ந்ததுதான் அந்த பிரச்சனை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நன்றாய் கவனிக்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். அதே வீட்டுலதான் மரியாள் அம்மாவும் இருக்கிறாங்க. எந்த கவலைப்பட்டு கலங்கி இருக்கிற அந்த மார்த்தாள் அம்மா கூட தான் மரியாள் அம்மாவும் இருக்காங்க, அக்கா தங்கச்சி. அங்க ஒரு லாசர் என்ற ஒரு பையன் இருக்கிறான், சகோதரன் இருக்கிறான், அவங்க கூட பிறந்தவங்க. 2 பேரும் ஒரே வீட்டுல தான் இருக்கிறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மார்த்தாளை குறித்து இயேசு சொல்கிறார், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். ஆனால் அதே வீட்டுல இருந்துதான் மரியாள், கவனமாக கவனிங்கள், அதே வீட்டில் இருந்ததான மரியாதை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். 39ஆம் வசனத்தை வாசிங்க. மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தார். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தால். 42ஆவது வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார், மரியாளே மார்த்தாளே, மார்த்தாளை பார்த்து சொல்லுகிறார், தேவையானது ஒன்றே. ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து இருக்கிறது மரியாளமா, ஆனா இயேசு கிறிஸ்து மார்த்தாளை
நீ அநேக காரியங்களை கவலைப்படுற, தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத. இவ்வளவு நாள் நீங்க இந்த வசனத்தை வாசித்திருப்பீங்க, ஆனா இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு சிறப்பாய் பேசும்படி விரும்புகிறார். இன்றைக்கு வெளிப்பாடோடு உங்கள் மத்தியிலே பேசும்படி கர்த்தர் விரும்புகிறார். உங்களிடத்துல பேசும்படியா இந்த வார்த்தையை கர்த்தர் என்னோடு என் இருதயத்துல போட்டார். நீங்க மார்த்தாலா நீங்க மரியாளா இன்னைக்கு டிசைட் பண்ணுங்க. பிரச்சனை ஒண்ணுதான், ரெண்டு பேரும் ஒரே குடும்பத்துல தான் இருக்கிறாங்க. மார்த்தாள் தன்னால கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறான். மரியாள் கலங்கவே இல்லை. மரியாள் கலங்கவே இல்லை. அப்பா பாதத்துல உட்கார்ந்து இருக்கிறா. அப்பா சொல்ற வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறா. இயேசு சொல்லுகிறார், மரியாத போல என் பாதத்திற்கு வா, உன் பிரச்சனை எல்லாம் தூசின்னு சொல்றாரு. கையை தட்டி அப்பா கூட நன்றி சொல்றாரு. எதை நீ மலை போல நினைச்சிருக்கிற பிரதர், எதை நீங்க மலை போல நினைச்சிருக்கிறீங்க சிஸ்டர், அதை குறிச்சு நீங்க கலங்கி ஆராதனைக்கு வந்திருக்கலாம், கவலைப்பட்டு ஆராதனைக்கு வந்திருக்கலாம், கலங்கின இருதயத்தோடு வந்திருக்கலாம். தேவையானது ஒன்றே. உன் கலக்கங்கள் அல்ல, உன் பிரச்சனைகள் அல்ல, உன் போராட்டங்கள் அல்ல, உன் உபத்திரவங்கள் அல்ல, உன்னை கவலைப்படுத்துகிற, உன்னை கவலைக்குள்ளாக்குகிற எந்த காரியம் உனக்கு மேட்டர் இல்ல. இன்னைக்கு அதை தூக்கி போட்டுட்டு மரியாத போல அப்பா பாதத்துல வந்தேனா கர்த்தர் எல்லாத்தையும் மாற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். யார் புலம்புறது, யார் கலங்குறது, யார் கவலைப்படுறது கேட்டீங்கன்னா அப்பா பாதத்துக்கு வர்றதே கிடையாது. அந்த ஆள் தான் கலங்குறது, அந்த ஆள் தான் கவலைப்படுறது. ஓவர் கவலை, ஓவர் கவலை, ஓவர் கலக்கம். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தூரம் கவலைப்படணுமோ அவ்வளவு தூரம் கவலைப்படுறது. நம்மளை கவலைப்படுத்தி, பக்கத்தில் உள்ள ஆளை கவலைப்படுத்தி. சிலர் பேசினாலே கவலை வந்துடும், சிலர் பேசினா சந்தோஷம் இருக்கும். சந்தோஷமா இருக்கிற அப்படி பேச என்ன செய்யுங்க, என்கரேஜ் பண்ணி இருக்கு. சிலர் கூட பேசினாலே என்ன வரும், கவலை வந்துடும். இவனும் கவலைப்பட்டு நம்மளத்தையும் கவலையில என்ன செஞ்சிருவான். ஆமா, சிலர் பாத்தீங்கன்னா கவலை கம்பளமா இருக்குன்னு செய்யுமா, இருக்குமா, கண்ணத்துல கையை வச்சு மற்ற நினைக்க கவலை. சிலர் பல காரியங்களை குறிச்சு மனுஷன் என்ன செய்யறான், கவலைப்பட்டு கலங்குறான். ஐயோ என்ன செய்ய போறேன் இல்லையே. நீங்க கவலைப்பட்டு குப்புற விழுந்து இருந்துச்சாலும் அந்த கவலை உங்களை விட்டு என்ன செய்ய போறது இல்லை, மாறப்போறது. ஆண்டவரா இயேசு சொன்னார் பாருங்க, அது சொல்றது வார்த்தைய ரொம்ப, நீ கவலைப்படுகிறதுனால், ஆண்டவர் சொல்றார், இயேசு பேசுகிறார், நீ கவலைப்படுகிறதுனால் உன் சரீரத்திலே ஒரு அளவை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. நீ 3 நாள் 10 நாள் கூட கவலைப்பட்டு பாரு, ஐயோ இப்படி இருக்கிறேன், ஐயோ இப்படி இருக்குது. 10 நாள் 11 நாள் கூட கவலைப்பட்டு பாரு. ஏன்னா 10 நாளா முடியக்கூடாது, 11 நாள் முடியும், 101 முடிவு செய்யும். 11 கவலை கூட பட்டு பாருங்க. அதனால ஒரு இஞ்சி உங்களால கூட்டமும் குறைக்கவும், உங்க பிள்ளைய குறிச்சு நீங்க உங்களை விட கவலைப்பட்டு பாருங்க. அதனால ஒரு இஞ்சி கூட்டமும் குறைக்கவும் முடியாது. அப்பா பாதத்தில் உட்கார்ந்து பாருங்க, நல்ல பங்கு நீங்க பெற்றுக் கொள்ளலாம். அல்லேலூயா, நல்ல பங்கு பெற்றுக் கொள்ளலாம். அதனாலதான் பிலிப்பியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல குறிச்சு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்றுக்கும் கவலைப்படாமல். பிலிப்பியர் 4:10 வாசிங்க வேகமா எடுத்து. பிலிப்பியர் 4:10 4:6 வாசிங்க. 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை. போதும் அந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிச்சதை போடிட்டு பாருங்க. நீங்கள் ஒன்றுக்கும் பக்கத்துல, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாம, ஒரு காரியத்தை பத்தி கவலைப்படாதீங்க. சொல்லுங்க, உங்களை பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து யாராவது 4 பேருக்கு சொல்லுங்க பாருங்க, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்பட்டுக்கிட்டே சொல்லாதீங்க. உங்க அபிஷேகம் அங்க போய் சந்தோஷமா வச்சிருக்கீங்க, கவலைப்பட்டுக்கிட்டே சொல்லி உங்க அபிஷேகத்தை அங்க விட்டு நல்லா வந்தாலும் என்ன ஆகி விட்டுறது. கவலைப்பட்டுக்கிட்டே சொன்னா நம்ம அபிஷேகம் அங்க போய். சிலருக்கு உற்சாகமான அபிஷேகம் இருக்கும், சிலருக்கு உற்சாகமான அபிஷேகம் இருக்கும். எதை வாங்குறோம், எதை பெற்றுக்கணும், அது ரொம்ப முக்கியம். நான் ரொம்ப கவலைப்பட்டு அப்ப சந்தோஷமா இருக்கிறாலும் அப்ப சொல்றது கலங்கி கவலைப்பட்டு ஒண்ணுமில்லாததுக்கெல்லாம் என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. ஐயோ சூரியன் கிழக்கே உதிக்கிறே, மேற்கு உதிக்க மாட்டீங்க, இப்படி எல்லாம் கவலைப்படுற ஆள் இருக்கு. முண்டக்க கவலைப்படுறாங்க. உங்களால என்ன செய்ய முடியும்?
ஒரு இன்ச்சு கூட்டவும் முடியாது, ஒரு இன்ச்சு குறைக்கவும் முடியாது. வானத்தின் பறவைகளை கவனித்து பாருங்கள், காவங்களை கவனித்து பாருங்கள். அது விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. ஆனால் கர்த்தர் அவைகளை என்ன செய்கிறார்? சிலருக்கு சாப்பாட்டுக்கு கவலை, சிலருக்கு டிரெஸ்ஸுக்கு கவலை, ஒண்ணுமில்லாததுக்கு கவலைப்படாதீங்க. அதனால ஒரு இஞ்சி கூட்டவும் முடியாது, ஒரு அளவு குறைக்கவும் முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், ஒன்றுக்கும் கவலைப்படாது, எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரங்களோடு எல்லாவற்றை குறித்து கவலை, ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க. ஆனா எல்லாவற்றையும் குறித்து எங்க சொல்லணும்? நீங்க என்ன செய்றீங்க? நீங்க என்ன செய்றீங்க? நீங்க என்ன செய்றீங்க சொல்லுங்க. உங்க கவலையை எங்க சொல்றீங்க? பக்கத்துல நம்ம பாத்துக்க, உங்க கவலையை நீங்க எங்க சொல்றீங்க? சிலர் சொல்லிட்டு வந்துட்டு வீட்டுல குளிக்கிறது, கோழி முட்டை கோழி மாதிரி அவட்ட சொல்லிட்டோமே என்ன ஆகுது? சொல்லிட்டு வந்து ரொம்ப எப்படி போகுது நியூஸ், தினத்தந்தி பேப்பர் மாதிரி போகுதா, தினமணி பேப்பர் மாதிரி போகுதா, சன் டிவி மாதிரி போகுதா, பாலிமர் டிவி மாதிரி போகுதா? கவலை எங்க சொல்லுங்க, சொல்லுங்க. அது வந்து விசாரிக்கப்படும். அவர் உங்கள் கவலைகளை விசாரிக்கிறவனுடைய, அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு. உங்கள் கவலைகள் எல்லாம் யார்களை வைத்து விடுங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவனுடைய. உங்கள் கவலைகள் எல்லாம் பக்கத்துல பார்த்து மார்த்தாலா நீ மரியா, அவங்க உள்ளதுக்கு தான் தெரியும் நம்ம மார்த்தாலா மரியாதை. பக்கத்துல இருக்காங்க பிரதர் சிஸ்டர், நீங்க மார்த்தாலா மரியாதை சொல்லுங்க மக்கள். மார்த்தாலா மார்த்தாலா ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அதாவது மரியாதை ஒரு அல்லேலியா சொல்லுங்க. நம்ம சொல்ல மரியாதை சார். ஆமென், அல்லேலூயா. மார்த்தாலா இருக்காது, இன்னைக்கு மனம் திரும்புங்க. மார்த்தாலே என்ன செய்ய? மனம் திரும்பு, மனம் திரும்பு. மரியாளா இயேசுவின் நாமத்தினால், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இன்றைக்கு நான் உங்களை மரியாளாய் மாற்றுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை தட்டி கூட ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னையில இருந்து நீங்க யாரு? ஒருவேளை மாத்தாளா இருந்தீங்கன்னா இன்னையில இருந்து நீங்க யாரு? மரியாதை போல நல்ல பங்கை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லுகிறார்கள், அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம், ஒடுங்கி போகிறது இல்லை, கலக்கம் அடைந்தோம். அந்த வார்த்தை பாருங்க, கலக்கம் அடைந்தோம். ஆனால் நாங்கள் என்ன செய்யவில்லை? மனம் முறிவு அடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டோம். நாங்கள் என்ன செய்யப்படுகிறதில்லை? கைவிடப்படுகிறது. பிரதர் சிஸ்டர், எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிறவங்க இருக்கிறாங்க, பார்த்திருக்க. எல்லா பக்கமும் நெருக்கப்படுவாங்க, எல்லா பக்கமும் ஒடுக்கப்படுவாங்க. உங்க வாழ்க்கையில கூட இந்த 2019 இந்த 2020 உங்க வாழ்க்கையில அப்படி நீங்க சம்பவித்து நீங்க பாதையை கடந்து வந்திருக்கலாம். எல்லா பக்கமும் நெருக்கத்திலும், எல்லா பக்கமும் நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு விதமான ஒடுக்கப்படுகிறது. சத்துருவினால் ஒடுக்கம், எகிப்தினால் 430 வருஷம் ஒடுக்கப்படுகிற ஒடுக்குதலை கர்த்தர் பார்த்தார் என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் பார்த்தார் என்று சொல்லப்பட வசனம் சொல்லப்படுகிறது. ஒடுக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர்கள் ஒடுக்கப்பட்டார்கள், கலங்கினார்கள். ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு கலங்கினார்கள். வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? அவர்கள் கைவிடப்படவில்லை. இயேசுவின் நாமத்தினால நான் உங்களுக்கு தீர்க்கதரிசனமா சொல்லுகிறேன். வாழ்க்கையில வந்த நெருக்கம், ஒடுக்கத்தின் நிமித்தமாய் இன்னைக்கு கலங்கி இந்த ஆராதனைக்கு வந்திருக்கலாம். நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய கைவிட மாட்டார். ஆண்டவருடைய கைவிட மாட்டார். ஆண்டவருடைய கைவிட மாட்டார். எத்தனையோ பேர் ஒடுக்கப்படுவதும் நெருக்கமும் தற்கொலைக்கு நடத்தி இருக்கிறது எனக்கு தெரியும். நீண்ட நாள் ஒடுக்கப்பட்டு, நீண்ட நாள் நெருக்கப்பட்ட எத்தனையோ பேர் மறித்து போனார்கள், எத்தனையோ பேர் கைவிடப்பட்டு போனார்கள், கலங்கி அடைந்தார்கள். அவர்கள் நெருக்கத்தை சொல்ல ஆள் இல்லை, அவர்கள் ஒடுக்கத்திற்கு விடுதலை கொடுக்க ஆள் இல்லை.
இந்த மண்டலத்தில் இயேசு உங்கள் மத்தியில் வந்திருக்கிறார். இந்த மண்டலத்தில் இயேசு உங்கள் மத்தியில் வந்திருக்கிறார். உன் வேலை ஸ்தலத்திலே ஒடுக்கப்பட்டிருக்கலாம், உன்னுடைய ஜனத்தின் மத்தியிலே நீ நெருக்கப்பட்டிருக்கலாம், உன் குடும்பத்திலே நீ நெருக்கப்பட்டு நீ வந்திருக்கலாம், உன் குடும்பத்திலே நீ நெருக்கப்பட்டு வந்திருக்கலாம். வெளியில சொல்ல முடியல பார்த்து நெருக்கத்தை. நான் ஒடுக்கப்படுகிறத யாரிடத்தில் நான் சொல்லப்பட முடியும். பரிதவித்து கலங்கின இருதயத்தில் வந்திருக்கலாம், இலக்கரித்து சோர்ந்துமான நிலைமையில வந்திருக்கலாம். என் பிசினஸ்ல நான் வேலை செய்யற இடத்துல நான் ஒடுக்கப்படுகிறத எனக்கு கேட்கறதுக்கு எனக்கு நியாயம் செய்வதற்கு ஆளும் இல்லையே. உன்னுடைய தெருவிலே, உன்னுடைய ஜனத்திலே, உன் ஊரில உன் கேள்விக்கு நியாயம் இல்லை. நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கலங்கி வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ கைவிடப்படுகிறார். இதை திறப்பிறகு காலவேளையில் நீங்க விசுவாசிக்கிறீங்க. சத்துருவினால் நெருக்கப்பட்டு வந்திருக்கலாம், சில குடும்பங்கள் பிசாசினால் ஒடுக்கப்பட்டு வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை கைவிடுகிறது. கலங்கி வந்திருக்கலாம், கலங்கின பாத்திரத்தை போல நீங்க வந்திருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இயேசு சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்யப்படுவதில்லை. யோர்தானுக்கு இந்த பக்கம் யோசுவா நிற்கிறான். 430 வருஷம் அடிமையா இருந்த ஜனங்களை 40 ஆண்டுகள் ஆண்டவர் வழிநடத்தி வருகிறார். நான் தயாரிப்பு நினைக்கிறேன் 39வது வருஷம் 38வது வருஷம் இருக்கும். 38 வருஷங்கள் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை ஆச்சரியமாய் வழிநடத்தி வந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் கானான் தேசத்துக்கு போக போகிறோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அரணிப்பான பட்டணம், மலைவிடும் பள்ளத்தாக்கும் உள்ள பட்டணம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் வானத்தின் மலையை குடிக்கிறதான பட்டணம், வெட்டாத துறவுகள், கட்டாத வீடுகள், கட்டாத திராட்சை தோட்டங்கள், மகிமையான ஒரு தேசம். அந்த தேசத்திற்கு நாம் போக போகிறோம். 38 வருஷம் நடத்தி வந்தாச்சு. 38வது வருஷத்துல கர்த்தர் சொல்றாரு, யோர்தானுக்கு இந்த பக்கம் யோசுவா கூப்பிட்டு சொல்றாரு, யோசுவாவே எனக்கு 120 வயசு. ஆண்டவர் சொல்றாரு, இதோட எனக்கு முடிஞ்சுன்னு சொல்றாரு. இந்த 25 லட்சம் ஜனங்களை யோசுவாவை நீ நடத்திட்டு போ. யோர்தானுக்கு இந்த பக்கம் நின்று கலங்கின யோசுவா, யோர்தானுக்கு இந்த பக்கம் நின்று கலங்கின யோசுவா, மிகப்பெரிய யோர்தான், வெள்ளங்கள் பிரவாகித்து ஓடுகிறது. வாழ்க்கையில என்ன செய்ய போகிற 2020 வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நடந்துட்டு வந்திருக்கலாம். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இதற்கப்புறம் தான் ஒரு மகிமை நிறைந்த வாழ்வை, இதற்கப்புறம் தான் ஒரு அதிசயம் நிறைந்த வாழ்வை, இதற்கப்புறம் தான் ஒரு ஆச்சரியமான வாழ்வை, இதற்கப்புறம் தான் எதிர்பார்க்க முடியாத அற்புதமான வாழ்வை, இதுவரைக்கும் பரிதவித்து எதிர்பார்த்து இதுவரைக்கும் நிறைவேறாத ஒரு வாழ்வை இனிதான் கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். யோசுவாவே தைரியமா இரு. வாசிக்கலாம். 31வது அதிகாரம் 6ஆம் வசனம், யோசுவாவின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். வேகமா என்னோட வாசிங்க. யோசுவாவின் புத்தகம், யோசுவாவின் புத்தகம் 31 இல்ல, சாரி, ஒரே ஒரு செகண்ட். 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உபாகமத்தின் புஸ்தகம் யோசுவா குறித்து திங்க் பண்ணனால உபாகமத்துல பாத்துக்கிட்டதே மறந்து யோசுவான்னு எழுதி வச்சிருக்கேன். சாரி, உபாகமம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே வார்த்தை பார்த்தீங்களா, உன்னோட கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொல்லி, பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர்கள் எல்லாரையும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலம் கொண்டு திடமனதாகி, பலம் கொண்டு திடமனதாகி. பக்கத்துல பார்த்து சொல்ல, கலங்காதீங்க, பலம் கொண்டு திடமனதா இருங்க, உங்களை கைவிடுவதும் இல்லை, உங்களை விட்டு விலகுவதும் இல்லை. எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க? இயேசு கைவிட மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே
கைவிடவே யார் உங்களை கைவிட்டாலும், உன் தகப்பன், உன் தாய், உன் பிள்ளை, யார் உங்களை கைவிட்டாலும் அசைக்க முடியாத விசுவாசம், நம்பிக்கை. நான் அடிக்கடி நான் சொல்வேன், ஆண்டவரை நான் யாரையும் நம்பி நான் ஊழியத்துக்கு வரல, உங்களை மட்டும்தான் நம்பி நான் அந்த ஊழியத்துல வந்திருக்கேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், யாரையும் நம்பி நான் அந்த ஊழியத்தில் நிக்கல, உங்களை மட்டும்தான் நம்பி நான் ஊழியத்தில் நிக்கிறேன். அல்லேலூயா. எத்தனையோ பேர் என்ன தூக்கி விடுவேன்னு சொன்னவங்க எனக்கு கீழே அமைக்க வச்சுட்டு போனாங்களே தவிர ஒருத்தர் என்ன தூக்கி விடல. கர்த்தரே உயர்த்த வல்லவராயிருக்கிறார். இன்னைக்கு நான் சொல்றேன், இதை உங்க பசுமரத்தை ஆணியை போல உங்க இருதயத்துல பதுக்கி வச்சு கொடுங்க. யாரையும் நீங்க அவங்களுக்கு அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, அப்படி பண்ணி விட்டு எதையும் நீங்க நம்பாதீங்க. உங்க ஓனர் சொல்லலாம், உங்களை முதலாளி சொல்லலாம், உங்களோட கூட இருக்க உங்க கூட பிறந்தவங்க, அவங்க இவங்க எல்லாரும் சொல்லலாம். அதெல்லாம் காதுல வாங்கிக்கோங்க. உங்க நம்பிக்கை அப்பா மேல, உங்க நம்பிக்கை அப்பா மேல வைங்க. அப்பாவை பார்த்து சொல்லுங்க, நான் உங்களை நம்புறேன். I am trusting Lord. உங்களை மட்டும் நான் நம்புறேன். சொல்லி பாருங்க, ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள வரும் பிரியமானவர்களே. அதனால எப்படிப்பட்ட சூழ்நிலையில யோர்தானுக்கு அப்புறம் கலங்கி இருந்தாலும் கலங்காத, பலன் மட்டும் திடமனதாயிரு. இந்த யோர்தானே நான் உனக்கு கடக்க பண்ணுவேன். இந்த 2020 நான் கடக்க பண்ணுவேன். 2021 மகிமையான நாட்களை நான் ஹல்லேலூயா. உலகம் அழுது புலம்போம். உலகத்தை பார்க்காதீங்க. உலகம் அழுது புலம்போம். உங்கள் துக்கம் சந்தோஷமா இருக்கும். அதுதான் தீர்க்க தரிசனம். உலகம் குழம்பி போயிருக்கும். சபைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு சமாதானம் இருக்கும். சமாதானம் இருக்கிற தீர்க்க தரிசனமா அது சொல்றேன். இது நான் தீர்க்க தரிசனம் இல்ல, கர்த்தர் தீர்க்க தரிசனமா எழுதி வச்சிருக்கிறார். அதை சொல்றதை விட்டுட்டு இன்னைக்கு எல்லாரும் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. தீர்க்க தரிசனமா எடுத்து உலகம் முழுவதும் அல்லோலப்படும். சபைக்குள்ள இருக்கிற நீ சந்தோஷமா இருப்ப. கர்த்தர் அப்படி வச்சிருக்காரு. அதுதான் பைபிள் சொல்ற தீர்க்க தரிசனம். கடைசி காலங்கள்ல அதுதான் தேவன் சொல்லுகிற வார்த்தை. இந்த சபைக்குள்ள நீ ஸ்ட்ராங்கா இருந்துரு. இந்த சபையை விட்டு வெளியே போயிடாத. தேவ சமூகத்தை விட்டு வெளியே போயிடாத. எங்க ஓடினாலும் ஒடியாந்தாலும் விழுந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை அப்பா பாதத்துல வந்து சாஸ்திரமா விழுந்துரு. அப்பா நீங்க தான் சொல்லு. இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்த வல்லவராய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மிகப்பெரிய சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆகையினாலே இரண்டாவது குறிப்பாக ஆண்டவர் உங்களை என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். மூன்றாவது நான் முடிக்க போகிறேன். மூன்றாவது கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், கலங்கி போய் இருக்கிறவங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு. 2 நாளாகவும் 32:7 வாசிக்கும் பொழுது, 2 நாளாகவும் 32:7 வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். 2 நாளாகவும் நீங்கள் திடம் கொண்டு தைரியமாயிருங்கள். அசீரியா ராஜாவுக்கும் அவரோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் எப்படி அதிகம். பக்கத்துல நம்ம பார்த்து, நீ தனி ஆள் இல்ல, உனக்கு பின்னாடி மிகப்பெரிய கூட்டம் இருக்குது. சந்தோஷமா இருக்கு. உங்க பின்னாடி மிகப்பெரிய சேனைகளில் மனுஷரை நம்புவதை பார்க்கல், பிரபுக்கள் நம்புவதை பார்க்கல், கர்த்தர் பேரில் பட்டதலா இருப்பது. சனகரிப்பு ராஜா எசேக்கியாவுக்கு விரோதமா யுத்தத்துல மும்முரமா வருகிறான். மும்முரமா யுத்தத்துக்கு வருகிறான். செல்வாக்கு இல்ல, படைபலம் இல்ல, ஆள்பலம் இல்ல, ஞானம் இல்ல, யுத்தத்தை நடத்துகிற யுக்தி கிடையாது. ஒண்ணு மட்டும் இருக்குது, அப்பா தகப்பன் ஆண்டவர் இருக்கிறார் நம்ம கூட. அவர் சொல்ல, பயப்படாது, தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருப்பவர்கள். இதே வார்த்தை இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்றார். வாசிங்களா மறுபடியும் 2 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம். அங்க எலிசா வந்து அங்க சொல்கிற வார்த்தையை நீங்க பார்க்கலாம். தீர்க்கதரிசி சொல்கிற வார்த்தை 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 17 வசனம் வரை வாசிக்க பார்க்கலாம். முடிக்க போறேன். அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ பட்டணத்தை சுற்றி இருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? 2 ராஜாக்கள் 473வது பக்கம் 6வது அதிகாரம் வாசிக்கலாம். ஐயோ என் ஆண்டவரே என்ன செய்வோம் என்றான்.
அதற்கு அவன் போதும், அதற்கு அவன் பயப்பட. எலிசா சொல்லுகிறார், அதற்கு என்ன செய்யாத, பயப்படாத. வாசிக்கிறீங்களா அந்த பகுதியை பாருங்க. இவன்ட்ட ஒரு சம்பவம் நடக்குது. சீரியா பட்டணம் என்ன செய்கிறது, இந்த ராஜாவுக்கு விரோதமா யுத்தம் பண்ணும்படியா வருகிறாங்க. இப்ப ஒவ்வொரு வட்டமும் யுத்தம் பண்ண வரும்பொழுதெல்லாம் எலிசா தீர்க்கதரிசி என்ன செய்வார் அப்படின்னா, ராஜாட்ட சொல்லுவாரு, அந்த முருகனாடிக்கு அந்த முக்குல நுழைகிறாங்கல்ல, அந்த பக்கம் கூடி வராங்க அப்படின்னு சொல்லுவாரு. இங்க போய் பிளாக் பண்ணிடுவான். அடுத்த தடவை யுத்தத்துக்கு வரும்போது சொல்றான், திருநெல்வேலி கூட உள்ள கூடி வராங்க, அங்க போய் பிளாக் பண்ணிடுவான். இப்ப முருகனாடி திருநெல்வேலி விட்டுட்டாங்க, இப்ப சிவகாசி இருந்து படவண்டி ரோட்டு வழியா வராங்க அப்படின்னு சொன்னா அங்கேயும் போய் அந்த ராஜா பிளாக் பண்ணிடுவான். இந்த எதிராளியான ராஜா நினைச்சான், என்ன நினைச்சானா, எவனோ நம்ம கூட இருக்கிற ஒருத்தன் அங்க போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கான்னு நினைச்சான். அது இப்படிதான் அவங்களோட பேசணும். எவனோ நம்ம கூட இருக்கிற ஒருத்தன் காட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கான். இந்த காட்டி கொடுக்கறது வேலை நம்ம செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நான் அடிக்கடி என்னுடைய பாசிஸ்ட சக ஊழியர்கிட்ட சொல்றேன், ஒருத்தன் கூட இருந்தா உயிரே போனாலும் அவன் கூட என்ன செஞ்சிரு, இருந்துரு. இல்லாட்டி எதிரா போய் சேரன்னு நினைச்சனா அப்படியே இவன் சொல்லிட்டு அங்க போய் நீ என்ன செஞ்சுக்கோ, சேர்ந்துக்கோ. இங்க இருந்துகிட்டே டபுள் கேம் என்ன செய்யாது, ஆடாது. இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எப்படி இருக்கிறான், நிலையற்றவனா இருக்கிறான். சபையில கூட அப்படி இருக்கக்கூடாது, உறுதியா இருக்கணும், நம்பிக்கையா இருக்கணும். கத்தர்னா கத்தர், செத்தாலும் கத்தர் தான். கத்தர் ஒரு நாள் சாகடிக்க கூடாது, கத்தர் வாழ வச்சுதான் பழக்கம். அல்லேலூயா. உத்தமனுக்கு கத்தர் துணை, உத்தமனுக்கு கத்தர் துணையா இருப்பார். நீதிமானுக்கு குறுக்க இடம் வராது. கத்தருடைய பிள்ளைகளே பாயிண்ட் வருவோம். அப்ப சொல்றாரு, இந்த ராஜா சொல்றாரு, இந்த ராஜா எவனோ ஒருத்தன் நம்மளை போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கான். நம்ம இஸ்ரவேலின் ராஜாட்ட போகும்பொழுது கரெக்டா கண்டுபிடிச்சு அந்த ராஜா நம்மளை பிளாக் பண்ணிடுறாரு. அங்க உள்ள ஒருத்தன் சொன்னா, ராஜா ராஜா அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர் பேரு எலிசா. அவர் பேர் என்ன பேரு, எலிசா. உம்ம பள்ளி அறையில நடக்கிறத கூட அவர் என்ன செஞ்சிருவாரு, சொல்லிடுவார். பாஸ்டருக்கு சில நேரம் ஆண்டவர் சொல்லுவாரு, பாஸ்டருக்கும் ஆண்டவர் என்ன செய்வாரு, சில நேரம் என்ன செய்வாரு, சொல்லுவாரு, டே அவனை கூப்பிட்டு பேசுடா அப்படின்னு என்ன செய்வாரு, சொல்லுவாரு. டே இந்த வீட்டுக்கு இன்னைக்கு போ, இந்த வாரம் இந்த புதிய ஆத்துமாக்கள் அவங்க வீட்டுக்குள்ள நான் வருவேன். இந்த வாரம் திருவள்ளூர் காலனி இந்த பக்கம் இருக்கிற ஒரு சில வீடுகளுக்கு இன்னைக்கு நானும் என் மனைவியும் உங்க வீடுகளுக்கு செபிக்க முடியாது. ஒரு கடந்த நாட்கள் 10 நாட்கள் நாங்க செபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வாரம் நான் வருவேன், அதனால ஆயத்தமா இருங்க. என்னைக்கு பஸ் வருவீங்க, டேட் கொடுங்க, தேதி கொடுங்க, நேரம்லாம் கேட்க கூடாது. புதன் வியாழன் இந்த டேட்ல நான் உங்களை என்ன செய்வோம், சந்திக்க வரும். சரி ரைட்டு. அப்ப கேட்கிறான், வள்ளியறையில் இருக்கிறத கூட சொல்லி வர்றா, அப்படியாடா. அப்ப ராஜாவை விட்டுருங்க, எலிசாவை தூக்குகிறான். சுத்திலும் குதிரை படையோட வந்து ராஜா நிற்கிறான். அந்த எலிசா தீர்க்கதரிசிக்கு ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருக்கிறார், உதவி போதகர். எலிசா பாஸ்டர் காலையில எந்திரிச்சு ஜெபம் பண்றாரு, 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்றாரு. இந்த கேயாசின்னு ஒருத்தர் இருக்காரு, அந்த உதவி புரியிருக்காரு. அவர் அப்பதான் கொண்டாடி விட்டுட்டு யாராவது வந்திருக்காங்க பாப்போட்டு வெளியே வந்து நின்னா, உள்ள வெளியில போனவரும் குடுகுடுன்னு உள்ள முடியாது. என்னடா பதறி போய் வார, இல்ல ராஜா நம்மளை சுத்திலும் குதிரை படை என்ன செஞ்சுட்டாங்க, நம்ம அம்முட்டு தெரியாமடா, நம்மளையே எப்பயும் பேசிக்கிட்டே இருக்காங்க, நம்ம அம்முட்டு தெரியாதா, உங்களையே பத்தி ஒருத்தர் பேசிக்கிட்டு தானே நீங்க பெரிய ஆளுங்க, உங்களை குறிச்சே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க சத்துரு, நீங்க பெரிய ஆளு. உங்க குடும்பத்துல உங்களையே டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க, நீங்க பெரிய ஆள் ஆக போறீங்கன்னு அர்த்தம். உங்க குடும்பத்துல உங்களை மட்டும் அப்படியே செப்பரேட்டா ஒதுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, வேணாம் உங்களை ஒதுக்குறாங்கன்னா எங்கவோ ஆண்டவர் உங்களை என்னமோ பண்ண போறாரு, பெரிய ஆளா மாத்த போறாருன்னு அர்த்தம். இதெல்லாம் தீர்க்கதரிசனம். நீங்க புரியாம நீங்க உழப்புறீங்க, ஐயோ 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 என்ன செய்றீங்க, உழப்புறீங்க நீங்க. இல்ல, அது ஒரு பெரிய ஆண்டவருடைய தந்திரம், ஆண்டவருடைய திட்டம். தந்திரம் கிடையாது, கத்தர் தந்திரம்ன்றது கிடையாது, ஆண்டவருடைய மிகப்பெரிய திட்டம். உனக்கு கல்தேர் என்கிற ஊர் பட்டணம் உனக்கு விளங்காதுடா, அதனாலதான் நான் உன்னை என்ன செஞ்சு வச்சிருக்கிறேன், இந்த கானான் தேசத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அப்பதான் உன்னை நான் ஆசீர்வதிக்க முடியும். ஆமென். செதக்கியாத்துல இருந்து சிலரை கொண்டு வந்தாரு. எது கொண்டு வந்தாரு, சிலர் துப்பி துடிக்கிறீங்க இருக்கிற இடத்துல கத்தர் உங்களை வச்சிருக்காரு. உங்களை ஜோம் பண்ணுங்க, கத்தர் உங்களை ஆட்சி வச்சிருப்பாரு. செவல் கொண்டு இருக்கிறார், தேவன் அவளை ஒரு இடத்துல இருந்து வேற இடத்துக்கு நம்மளை சிட்டு பண்ணி கொண்டு இருக்கிறாருன்னா ஏராஜி பிரதர் கொண்டு வருகிறார்.
போறேன் இந்த போறேன்னு வந்திருக்காரு. அவரு எதுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு? நான் மறுபடியும் போனா வழங்க மாட்டேன். அவ்வளவுதான். கொஞ்சம் இது தமிழ்ல சொல்லிட்டோம்ல, வந்து ரொம்ப டீசெண்டா சொல்லக்கூடாது. நான் அவங்கன்னு சொல்லல, பொதுவா சொல்றேன். சில நேரம் உணர்ச்சி வசப்பட்டு சில வார்த்தை வந்துருக்கு. நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி கொட்டாய் வெளியே வந்து பார்த்தா குதிரை நிக்குது. என்னடா ராஜா பாஸ்டர், இப்ப ராஜாவெல்லாம் டார்கெட் முடிச்சுட்டான். இப்ப நம்ம வீட்டுல வந்து நிக்கிறான். திருப்பேல அப்படின்ட்டு, என்ன ராஜா என்ன பாஸ்டர் இவ்வளவு நாள் நல்லாதான் வச்சீங்க, இப்ப என்ன பாஸ்டர் இப்படி எழுறீங்க? ஆண்டவரே இவன் கண்ணை என்ன செய்தரணும்? திறந்துடணும். கண்ணை திறந்து பார்த்தா அவன் நிக்கிற குதிரையை சுத்தணும். அப்பா ஏசு ராஜா அக்கினிமயமான குதிரை, அக்கினிமயமான குதிரை. அவனை சுத்தி போடுற ஆண்டவர் எவ்வளவு பெரியவன். கண்ணும் திறக்க மாட்டேங்க, உனக்கு காலம் திறக்க மாட்டேங்க. 20 வருஷம் ஆச்சு, இன்னும் ஜபா தரிசனமே புரிய மாட்டேங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணை திறங்க ஆண்டவரே. ஜபாவுக்கு 1000 ஆத்து மக்கள் தரிசனம், இவங்களுக்கு புரிய மாட்டேங்க ஆண்டவரே, இவர்களுக்கு புரிய மாட்டேங்க ஆண்டவரே. அவனதான் தரிசனம் பார்த்துக்கிட்டு இருக்கான் கடைசி வரை. தேசத்தை குறித்த வெளிப்பாடு இல்ல, சபையை குறித்த வெளிப்பாடு இல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, கண்ணை திறங்க ஆண்டவரே. சபை வளர வளர நீங்களும் வளருவீங்க. அதுல ஒரு தரிசனம் இருக்கு தெரியுமா? யாரு சபை வளர வளர யார் வளருவா? சில நேரம் சில பிசாசு உங்கள்கிட்ட சொல்லுவான், என்னடா பாசு பின்னாடி ஓடுற, அவர் நல்லா இருக்காரு, நீ கடைசியில ஒண்ணுனாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஆட்கள் கடைசி நாட்கள் வந்துருக்கோம். அவன் கொடுத்து நல்லா வளர்த்து போயிருவா, நீ ஒண்ணுனாங்க போயிடாத அப்படின்னு சொல்ற ஆளுக்கு நான் ஓடுறேன் சொல்லி கொடுக்க ஆள் இருக்கு. இங்க இல்ல, வெளியில சொல்றேன். இங்க இல்ல, நம்ம சபையில பிள்ளை, நம்ம நம்ம ஆத்துமாக்கள் கொடுத்திருக்கிற ஆத்துமாக்களை மாதிரி வேற யாருக்கும் கொடுக்க முடியாது. அவர் தெரியும், இவன் தான் இவங்களை நடத்த முடியும்னு தெரிஞ்சுதான் அவன் இங்க கொண்டு உங்களை சேர்த்திருக்காரு. இல்லையா? இல்ல சத்தமா இல்லையா சொல்லுங்க. ஹல்லேலூயா. போயிடாதீங்க, சாம நில்லுங்க. கர்த்தர் சபை வளர வளர நான் சொல்றேன், உங்களையும் கர்த்தர் வளர்த்துக்கிட்டே இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. என் பாக்கெட்ல 1000 ரூபாய்க்கு நான் முதலாளினா நீங்களும் 10,000 ரூபாய்க்கு முதலாளி. என் பாக்கெட்ல 10,000 ரூபாய் எப்ப இருக்கோ அப்ப நீங்க லட்சத்துக்கு முதலாளி. என் பாக்கெட்ல எப்ப லட்சத்துக்கு முதலாளி அப்ப நீங்க எல்லாம் கோடிக்கு முதலாளியா கர்த்தர் உங்களை மாற்றுவார். அதுதான் ரகசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் மிக பெரியவர். கண்ணை தர அப்படின்றார் ஆண்டவர். ஆண்டவரே என் கண்ணை என்ன செய்தாரணும்? திறந்துருங்க ஆண்டவரே. பிள்ளை செத்து போன பிள்ளை உயிரோடு எழுந்துறத பாக்குறோம், ஆனாலும் கண் என்ன செய்ய மாட்டீங்க? திறக்கப்படல. அற்புதங்கள் நடக்குது. ஒரு கூட எண்ணெய வச்சு தீர்க்கதரிசி கொண்டாட்டி கடனெல்லாம் அடக்க வைக்கிறாரு, கண் என்ன செய்ய மாட்டீங்க? திறக்க மாட்டீங்க. இந்த சபையில எத்தனையோ அற்புதம் நடக்க, ஆனா சில விசுவாசிக்கு என்ன திறக்கப்பட மாட்டீங்க? கண்ணு மட்டும் என்ன செய்ய மாட்டீங்க? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. உங்க கண்ணுல கை வச்சு என் கண்ணு என்ன செய்யப்படட்டும்? திறக்கப்படும். என் காது என்ன செய்யப்படட்டும்? மூக்கு மட்டும் திறந்துருக்கணும். அது திறக்கணும்னா சிக்கலாகி போகும். ஆண்டவரே கண்ணு காது மூக்கெல்லாம் என்ன செய்திருக்கட்டும்? திறந்துருக்கு. இயேசுவின் நாமத்துல இன்னைக்கு உங்க கண்கள் எல்லாம் என்ன செய்யப்படட்டும்? திறக்கப்படும். உங்க பார்வை என்ன செய்யும்? வித்தியாசமா இருக்கும். எப்பயுமே எதிர்மறையா திங்க் பண்ணாதீங்க, ஆப்போசிட்டா திங்க் பண்ணாதீங்க. பார்க்கிற எல்லாத்தையும் நல்லதா என்ன செய்யுங்க? பாருங்க. கர்த்தர் உங்களை வாழ வைத்து அதிசயமான காரியங்களை செய்ய வல்லவராக. அப்பதான் எலிசா தீர்க்கதரிசி கேயாசியை பார்த்து சொல்றாரு. அந்த வசனத்தை வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 16ஆம் வாசிங்க. எலியாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே எனக்கு பார்க்கும்படிக்கு இவன் கண்களை 16ஆம் வசனம் பாருங்க. அதற்கு அவன் கேயாசியை பார்த்து, பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருப்பவர். பக்கத்துல கையை பிடிச்சு அவர்களோடு இருப்பவரை பாருங்க. நினைச்சீங்களோ அதை நினைச்சுக்கோங்க. அவர்களோடு இருப்பவர்களை பாருங்க, நம்மோடு இருப்பவர்கள். மாமியார் நினைச்சு சொல்லாதீங்க. நமக்கு எதிராக யாருதான்? விசுவாசிதான். சொல்லுங்க பார்க்கலாம். அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் அதிகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால கவலைப்பட்டு கலங்காதீங்க. தேவையானது ஒன்றே, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கலங்காதீங்க.
நீங்க கர்த்தரால் என்ன செய்யப்பட மாட்டீங்க, கைவிடப்பட மாட்டீங்க. இன்றைக்கு இந்த ஆராதனை உங்கள் கண்களை கர்த்தர் திறந்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருப்பவர். உலக 1 யோவான் 4:4 சொல்லுகிறது, உலகத்தில் இருப்பவனை பார்க்கிறோம், நம்மோடு இருப்பவர் பெரியவர். சொல்லுங்க பார்க்கலாம், பெரியவர். தலைக்கு மேல கையை வச்சு சுத்தி சொல்லுங்க, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தரை பார்த்து சொல்லியிருக்கிறார், கரங்களை தட்டுங்க, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. இத்தனை சொல்லுகிறேன், இந்த ஆராதனையை கடந்து வந்திருக்கலாம், நீ கைகளோடு வந்திருக்கலாம், நீ பிரச்சனையோடு வந்திருக்கலாம், நீ பாடங்களோடு வந்திருக்கலாம், நீ போராட்டங்களோடு வந்திருக்கலாம், சத்துருவின் அழுத்தங்களில் வந்திருக்கலாம். இயேசுவின் நாமத்தினால் சொல்லுகிறேன், உங்கள் இருதயம் இன்றைக்கு கலங்காமல் இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், கர்த்தரிடத்தில் விசுவாசமாயிருங்கள். கர்த்தர் உங்களை இந்த வருஷம் முழுவதும் உங்களை காப்பாற்றி உங்களை பலப்படுத்தி பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோடு சேர்ந்து எல்லாரும் இடது நின்று ஹல்லேலூயா. என் மகனே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு
ஆராதனை எதை குறிச்சு நீங்க கலைஞர்களோ நீங்க போகும்போது ஒரு பெரிய பலத்தோட போவீங்க, ஒரு பெரிய சந்தோஷத்தோட போவீங்க, ஒரு பெரிய மகிழ்ச்சியோட போவீங்க. ஓ, ஈசாக்கா பலி செலுத்த ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஈசாக்கா கையில பிடிச்சுக்கிட்டு விறகு கட்டையை சுமந்துட்டு போறான். அந்த சம்பவத்தை கவனிங்க பார்க்கலாம். ஈசாக்கு பிடிச்சுக்கிட்டு கையில பிடிச்சுக்கிட்டு விறகு கட்டையை சுமந்துட்டு போறான். அப்பாட்ட கேட்கிறான் ஈசாக்கு, அப்பா அப்பா ஆபிரகாம், அப்பா அப்பா ஆபிரகாம், அப்பா என்னமானே, அப்பா விறகு கையில இருக்குதுப்பா, கட்டை கையில இருக்குது, தீ கையில இருக்குது, தீப்பந்தம் கையில இருக்குது, ஆடு எங்கப்பா பலி செலுத்த ஆடு எங்கப்பா? அவன் சொன்னா பாருங்க, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும். யெகோவா ஈரே. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் உங்க பர்வதத்துல எல்லாம் பார்த்துக் கொள்ளப்படும். வார்த்தையை சொல்ல முடியுமா? எத்தனை சொல்ல முடியும்? உங்க பர்வதத்துல எல்லாம் பார்த்துக் கொள்ளப்படும். உங்க பர்வதத்துல எல்லாம் பார்த்துக் கொள்ளப்படும். எனக்காக யாவையும் செய்து முடிப்பாரே. எனக்காக யாவையும் என் பாரங்கள் என் சுமைகள் நீங்க இறக்கி வச்சிருக்கிறோம். நான் சொல்றேன், இந்த வாரம் மிகப்பெரிய விடுதலை, மிகப்பெரிய அற்புதத்தை, மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் நீங்கள் பார்ப்பீர்கள், நிச்சயமாய் பார்ப்பீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.